ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி காய்கறி பச்சை பட்டாணிலாம் போட்டு வெள்ளை குருமா தயார் பண்ணலாம். டேஸ்ட் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பூரி சப்பாத்திக்கெலாம் இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூளை தேங்காய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அதோட கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். இதில் வரமிளகாயோ இல்லை வரமிளகாய் தூளோ சேர்த்த போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன துண்டு பட்டையும் கல்பாசியும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்திங்க அப்படின்னா இந்த குருமா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5-6 முந்திரி, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 10 நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த 3ஐயும் சேர்த்திங்க அப்படின்னா அந்த குருமா நல்லா கெட்டியான பதத்தில் கொதித்து வரும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன பீஸ் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட கூட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா செவர நல்லா வணக்கி விட்டுக்கலாம். செவந்து வரணும். அது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வடை போக கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்க அப்படின்னா கைவிடாமல் கிளறி விடணும். அப்போ தான் அடியில் பிடிக்கும், அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நல்லா பச்சை வடை போக நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 கேரட்டும் ஒரு 10 பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதோட கூட 2 கொத்து கருவேப்பிலை போட்டு கிளறணும். அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கிளறினோம்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா காய்கறியோடையும் சேர்த்து நல்லா வணக்கினீங்க அப்படின்னா நல்லா கொலன்னு வெந்து வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு, நம்ம கையால் அல்லனா எவ்வளோ பட்டாணி வருமோ அந்தளவுக்கு பட்டாணி எடுத்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தண்ணியோடு அப்படியே அதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா தேங்காய் விழுதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், முந்திரி, நிலக்கடலை எல்லாம் அதை சேர்த்து எந்தளவுக்கு நமக்கு குருமாவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அதோட கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி தக்காளி வணக்கும் போது நான் உப்பு போட்டிருக்கிறேன். அதோட கூட நம்ம உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து ஒரு 10 நிமிஷம் தான் நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷம் நல்லா ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மேலாப்பில் கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக மல்லித்தழையெல்லாம் தூவி என்னுடைய வெள்ளை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட கூட நான் சப்பாத்தியும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சப்பாத்தியும் நான் வித்தவுட் ஆயில் சப்பாத்தி தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஓகே, பாய்.